வணக்கம். ஜூலி நாஸ்ரித் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். கடின உழைப்பை பாராட்டி உற்சாகப்படுத்திய ஆவடி காமராஜ் நகர் நாஸ்ரித் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதல்வர். ஸ்பெல்லிங் பி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாஸ்ரித் அகாடமி பள்ளி மாணவர்கள். சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற நாஸ்ரித் பள்ளி மாணவி. வகுப்பறை செயல்முறை செயல்பாடுகளில் ஈடுபட்ட நாஸ்ரித் அகாடமி பள்ளி மழலையர்கள். உலக சிந்தனை நாளை கொண்டாடிய தி நாஸ்ரித் அகாடமி பள்ளியின் சாரண சாரணியர்கள். போதை விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட நாஸ்ரித் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள். முத்தமிழ் மன்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாஸ்ரித் அகாடமி பள்ளி மாணவி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கடின உழைப்பை பாராட்டி உற்சாகப்படுத்திய ஆவடி காமராஜ் நகர் நாஸ்ரித் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதல்வர். ஆவடி காமராஜ் நகர் நாஸ்ரித் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி உழைப்பிற்கு உயர்வளித்து உற்சாகப்படுத்தும் நோக்கில் ஹார்ட் ஒர்க் ட்ரையம்ஸ் என்ற குறிக்கோளுடன் பரிசளிப்பு நிகழ்வு நடந்தேறியது. 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளையும் ஆசிரியர்களையும் ஊக்கமளித்து உற்சாகப்படுத்திய பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் பரிசுகள் மற்றும் ரேங்க் பேட்ச் வழங்கி சிறப்பித்தார். ஆர்வத்துடன் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி திறமையை ஊக்கப்படுத்தும் முறையில் நடைபெற்ற இந்நிகழ்வு பெற்றோர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. பரிசு வழங்கிய பள்ளி முதல்வர் மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி பள்ளிக்கு பெருமை சேர்க்குமாறு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி உற்சாகப்படுத்தினார். ஹார்ட் ஒர்க் ட்ரையம்ஸ் என்ற இந்நிகழ்வு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு மணிமகுடமாக அமைந்திருந்தது. ஸ்பெல்லிங் பி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தி நாஸ்ரித் அகாடமி பள்ளி மாணவர்கள். தி நாஸ்ரித் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஸ்பெல்லிங் பி தேர்வு கடந்த மாதம் நடைபெற்ற நிலையில் அத்தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கடந்த 24/2/2026 அன்று பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றது. ஐதராபாத்தில் அமைந்துள்ள விகே எஜுகேஷனல் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் ஒருங்கிணைந்து நடத்தும் தேர்வினை எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் மற்றும் எம் பள்ளியின் ஸ்பெல்லிங் பி ஒருங்கிணைப்பாளர் செல்வி பாவனா அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. ஸ்பெல்லிங் பி என்பது ஆங்கில வார்த்தைகளை சரியாக உச்சரித்து எழுத்துக்கூட்டி சொல்லும் ஒரு போட்டித் தேர்வாகும். இது மாணவர்களின் சொல்லகராதி, உச்சரிப்பு மற்றும் எழுத்து திறனை மேம்படுத்த பள்ளி மற்றும் மாநில தேசிய அளவில் நடத்தப்படுகிறது. தவறுதலாக உச்சரிப்பவர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள். 9ஆம் வகுப்பில் பயிலும் பர்வதவள்ளி மற்றும் 2ஆம் வகுப்பில் பயிலும் இனியன் முதல் பரிசையும், 8ஆம் வகுப்பில் பயிலும் கவிலையா மற்றும் 2ஆம் வகுப்பில் பயிலும் சர்வேஷ் 2ஆம் பரிசையும் பெற்றனர். இறுதியாக பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் எம் பள்ளியின் முதல்வர் கரங்களால் வழங்கப்பட்டது. சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற நாஸ்ரித் பள்ளி மாணவி. ஆவடி கன்னடபாளையம் நாஸ்ரித் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி எஸ் கீர்த்தனா தேசிய மற்றும் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகளில் சிறப்பான சாதனை புரிந்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய அளவிலான சிலம்ப போட்டி தமிழன் சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரஸ்ட் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டணத்தில் நடைபெற்றது. இதில் எம் பள்ளி மாணவி எஸ் கீர்த்தனா தனிநபர் பிரிவில் கலந்து கொண்டு தேசிய அளவில் முதல் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். அதேபோல் 2026ஆம் ஆண்டு வடமண்டல அளவிலான சிலம்ப போட்டி சென்னை மயிலாப்பூர் மான்போர்ட் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் 13 வயது பிரிவில் பங்கேற்று பங்களிப்பிற்கான சிறப்பு சான்றிதழை பெற்றார். அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பில் இளம் சாதனையாளர் விருதை திரைப்பட நடிகரும் இயக்குனருமான திரு கே பாக்யராஜ் அவர்கள் முன்னிலையில் எம் பள்ளி மாணவி எஸ் கீர்த்தனா விருதை பெற்றுள்ளார். இத்தனை விருதுகளையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி கீர்த்தனாவை பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். வகுப்பறை செயல்முறை செயல்பாடுகளில் ஈடுபட்ட நாஸ்ரித் அகாடமி பள்ளி மழலையர்கள். ஆவடி காமராஜ் நகர் நாஸ்ரித் அகாடமி பள்ளியில் ப்ரீகேஜி மற்றும் எல்கேஜி மாணவர்களின் வகுப்பறை செயல்முறை செயல்பாடு கற்றல் கடந்த 23/2/2026 அன்று நடத்தப்பட்டது. ப்ரீகேஜி மழலையர்கள் தங்கள் வகுப்பறையில் பட்ஸ் பேஸ்டிங், பிந்தி பேஸ்டிங் போன்றவற்றை தாங்களாகவே செய்து காட்டினர். எல்கேஜி மாணவர்கள் ஆல்பபெட் எழுத்துக்களில் தொடங்கும் வார்த்தைகளை சேகரித்து அவ்வார்த்தைகளுக்கான பொருட்களையும் இணைத்து காட்டி இச்செயல்முறையை மேற்கொண்டனர். இன்றைய காலத்தில் மாணவர்கள் வகுப்பறை சவால்களை மேற்கொள்ள இத்தகைய செயல்முறை செயல்பாடு கற்றல் மிகவும் உறுதுணையாக உள்ளது. உலக
சிந்தனை நாளை கொண்டாடிய தி நாசரேத் அகாடமி பள்ளியின் சாரண சாரணியர்கள். கடந்த 21/2/2026 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியில் சாரண சாரணியர் மற்றும் வழிகாட்டி இயக்கத்தின் நிறுவனரின் பிறந்த நாளை முன்னிட்டு உலக சிந்தனை நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் எம் பள்ளியின் சாரண சாரணியரின் ஒருங்கிணைப்பாளர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு எம் பள்ளியின் சாரண சாரணியர் மற்றும் வழிகாட்டி மாணவர்களுக்கு ஃபயர்லெஸ் குக்கிங், பொக்கே மேக்கிங், ஆரிகாமி போன்ற போட்டிகளும் நடைபெற்றது. இப்போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு எம் பள்ளியின் முதல்வர் அறிவுரைகளும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி ஊக்கப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கடந்த 24/2/2026 அன்று அம்பத்தூரில் உள்ள அருள்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளும் தலா 500 சாரண சாரணியர்களும் இணைந்து உலக சிந்தனை நாளை கொண்டாடினர். இதனையொட்டி சாரணர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் சமூக சேவை மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் நடவடிக்கைகளான பேரணியை மேற்கொண்டு விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர். இறுதியாக சமூகத்தை சீர்திருத்தும் பணியில் ஈடுபட்ட நிறைவுடன் பள்ளிக்கு திரும்பினர். போதை விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு 2026 என்னும் தலைப்பில் மாரத்தான் போட்டி அம்பத்தூரில் அமைந்துள்ள சேதுபாஸ்கரா பள்ளியிலிருந்து நடைபெற்றது. இதில் ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சார்பாக 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சே நோ டு ட்ரக் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பெஸ்ட் ஸ்கூல் கார்டியன் அவார்டு மற்றும் பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு ஆகிய விருதுகளை பெற்றனர் எம் பள்ளி மாணவ மாணவியர்கள். மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள ஊக்குவித்த உடற்கல்வி ஆசிரியர் திருமதி வசந்தவள்ளி மற்றும் மாணவ மாணவியர்களையும் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் மனதார பாராட்டி வாழ்த்தினார். முத்தமிழ் மன்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாசரேத் அகாடமி பள்ளி மாணவி. கடந்த வாரம் முத்தமிழ் மன்ற போட்டிகள் நாசரேத் அகாடமி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். LKG முதல் UKG மாணவர்கள் திருவள்ளுவர், விவசாயி, வீரமங்கை, வேலுநாச்சியார் போன்ற மாறுவேடங்கள் அணிந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் திருக்குறள், தமிழ் பாடல் வரிகள், ஓவிய போட்டி போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தமிழ் மீது மாணவர்கள் கொண்ட ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். UKG மாணவி துஷாரிகா வீரமங்கை வேலுநாச்சியராக வேடமிட்டு தன் பேச்சு திறனால் அனைவரையும் கவர்ந்து தாய்மண்ணின் பெருமையை விளக்கி கூறி 2வது இடத்தில் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்ற சொல்லிற்கு ஏற்ப ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் வெற்றி வகை சூடினர். வெற்றி பெற்ற மாணவியை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் வாழ்த்துக்களை கூறி ஊக்குவித்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.